வணக்கம். இது பிராண்டி செய்திகள். சாட் ஜிபிடியில் இனி இலவசமாக உரையாடும் காலம் முடியப் போகிறதா? விளம்பரமில்லாத கிளீன் அனுபவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளாரா சாம் ஆல்ட்மேன்? கூகுள் மற்றும் மெட்டா நிறுவனங்களுக்கு போட்டியாக ஓபன் ஏஐ நிறுவனம் தனது பிசினஸ் மாடலை அதிரடியாக மாற்றியுள்ளது. இலவச பயனர்களுக்கு இனி விளம்பரங்கள் கட்டாயம். இதோ முழு விபரம். சுமார் 800 மில்லியனுக்கும் அதிகமான வாராந்திர பயனர்களைக் கொண்ட சாட் ஜிபிடி தனது மெகா உட்கட்டமைப்பு செலவுகளை சமாளிக்க விளம்பரங்களை தேர்வு செய்துள்ளது. வரும் வாரங்களில் அமெரிக்காவில் உள்ள ஃப்ரீ மற்றும் புதிய சாட் ஜிபிடி கோ $8 பெர் மந்த் பயனர்களுக்கு இந்த விளம்பரங்கள் சோதனையிடப்பட உள்ளன. விளம்பரங்கள் எப்படி இருக்கும்? இவை ஸ்பான்சர்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் என அழைக்கப்படுகின்றன. ஒரு பதிலின் இறுதியில் அந்த உரையாடலுக்கு தொடர்புடைய தயாரிப்புகள் அல்லது சேவைகள் விளம்பரமாக தோன்றும். உதாரணமாக, மெக்சிகன் உணவு ரெசிபி பற்றி நீங்கள் கேட்டால் அதற்கு கீழே ஒரு மசாலா பிராண்டின் விளம்பரம் இடம்பெறும். விளம்பரங்கள் வந்தாலும் சில கட்டுப்பாடுகளை ஓபன் ஏஐ அறிவித்துள்ளது. பதில்களில் மாற்றம் இருக்காது. பணம் பெறுவதற்காக சாட் ஜிபிடி தவறான அல்லது சாதகமான பதில்களை வழங்காது. பதில்கள் எப்போதும் நடுநிலையாகவே இருக்கும். தனியுரிமை: உங்கள் உரையாடல்கள் விளம்பரதாரர்களுடன் பகிரப்படாது. தடை செய்யப்பட்ட பகுதிகள்: 18 வயதிற்கு உட்பட்ட பயனர்களுக்கு விளம்பரங்கள் காட்டப்படாது. மேலும் அரசியல், மருத்துவம் மற்றும் மனநலம் சார்ந்த உணர்வுபூர்வமான உரையாடல்களில் விளம்பரங்கள் இடம்பெறாது. விளம்பரங்கள் இல்லாத அனுபவம் வேண்டுமென்றால் பிளஸ் $20, ப்ரோ $200 அல்லது என்டர்பிரைஸ் சந்தாதாரராக இருக்க வேண்டுமென நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. இலவச சேவையை தொடர்ந்து வழங்க இது ஒரு தேவையான முடிவு என்கிறார்கள் நிபுணர்கள். பயனர்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகள்.